ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸோட லிஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒரு காலேஜ் ரிவ்யூவாக முக்கியமா பிளேஸ்மெண்ட்ஸ் அங்க எல்லா காலேஜ்லயும் எப்படி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேஜிஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லயும் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அஃபீஷியல் டேட்டாஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஃபர்தரா எந்த காலேஜஸ் பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அத பத்தி நம்ம பேசலாம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேஜிஐஎஸ்எல் அப்படிங்கிற காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் தான். இங்க பேசிக்கா எது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்பிஏல ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல டீசென்ட்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓன் ஐடி செக்டார் இந்த காலேஜ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஐடி செக்டார் லெவல்ல போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக அமையும்னு சொல்லலாம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய கட் ஆஃபும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பேசிக்கா ஆஸ் யூஷுவல் ஏஐசிடி அப்ரூவ்டு அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனான காலேஜ் தான். அண்ட் முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் ரீஜியன்ல. இந்த காலேஜ்ல இப்போ என்ன யூஜி கோர்சஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். யூஜி கோர்ஸாக நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. இன்டேக் பொறுத்த வரைக்கும் 120 இன்டேக் வந்து இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் இருக்கு 120 இன்டேக்கோடையும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 60 இன்டேக்கோடு இருக்கு. ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு 120 இன்டேக் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 60 இன்டேக். ஐடி பாத்தீங்கன்னா 60 இன்டேக் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி 60 இன்டேக். ஏஐஎம்எல் பாத்தீங்க அப்படின்னா 60 இன்டேக். ஓகேங்களா? என்னென்ன கோர்சஸ் வந்து இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க. ஃபர்தரா இன்னும் முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரு டாப் காலேஜ்ல படிச்சா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. டாப் காலேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான என்வரான்மெண்டல் நல்லா கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் கொடுப்பாங்க. ஆனா முக்கியமா நீங்க அங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? டியர் தம்பிகளே தங்கைகளே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அத நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஒரு பெரிய காலேஜ்ல உங்களுக்கு அது மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே கிரியேட் பண்ணி குடுத்துருப்பாங்க. அத நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இந்த காலேஜ்ல பொறுத்தவரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எது மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு குடுக்குறாங்க இந்த காலேஜ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெப்த்தா டெக்னிக்கல் நாலேஜஸும், காம்ப்ளெக்ஸ் ப்ரோகிராம் சால்விங் ஸ்கில்ஸும், எஃபிஷியன்ட் கோடிங் பிராக்டிஸ் வந்து குடுக்குறாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரஸ் மாஸ்டரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங், ஹேண்ட் ஆன் பிராக்டிக்ஸ் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான இங்க கோச்சிங் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எது மாதிரியான விஷயங்கள் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவரால் ஸ்டூடண்ட்ஸ் இன் 2023 பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, 181 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இன் 2008ல இருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3000க்கு மேல ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜ்ல குறிப்பிட்ட கோர்சஸ் தான் இருக்கு. இன்டேக்கும் கொஞ்சம் நார்மலா இப்பதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிக்ரூட்டர்ஸ் ஆஃப் 2023ல பார்த்தீங்கன்னா, எத்தனை கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70 கம்பெனிஸ்க்கு மேல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா அனாலிசிஸ் காட்டுறேன். ஆக்சுவலா பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயர் பை இயர் 2018, 19, 20, 21, 22ல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. 2023ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய டாப் ரிக்ரூட்டர்ஸ் எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க இந்த காலேஜுக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது மாதிரியான சில டேட்டாஸ் எல்லாமே எல்லாருமே வீடியோஸ்ல சொல்லிட மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸ்டூடண்ட்ஸோட
பிளேஸ்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஆக்சுவலா பாருங்க. ஒரு நல்ல பெர்சன்டேஜ் லெவல்ல வச்சிருக்கக்கூடிய கல்லூரி. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் டீசென்ட்டா குடுக்குறாங்க. ஓன் ஐடி செக்டாரோட இருக்கு காலேஜ்ங்க. சூப்பரா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் நல்லா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்தரா ஏதாவது என்குயரீஸ் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க குறைஞ்சது பிசி கம்யூனிட்டி, ஓசி கம்யூனிட்டில நீங்க வரீங்க அப்படின்னா, குறைஞ்சது இந்த காலேஜுக்கு பொறுத்தவரைக்கும் 170க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ்ல உங்களுக்கான சீட்ஸ் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஃபர்தரா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமா தாராளமா நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கேட்கலாம் அண்ட் கமெண்ட்லயும் சொல்லலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.